சார் இது என்னுடைய வீட்டினுடைய மேல் பகுதி தளம் பாருங்கள். இந்த மரத்தை வேறு மரம் மாடிக்கு மேலே சுமார் 20 அடி வரை வளர்ந்துருக்கு. இவ்வளோ தலையும் இந்த மழை காலத்தில் இப்படி கொட்டி இது அல்ல வழி இல்லாமல் படினாக இல்லை பாருங்கள். இவ்வளோ தலை கொட்டி தண்ணியில் உழுவி சுகாதார சீர்கேடு. டெய்லி நைட்டில் கொசுவோட ஓடியாடுறேன். இவ்வளோ தண்ணி வெளியேற முடியாமல் அந்த தலையெல்லாம் உளுந்து வெளியேறக்கூடிய படியை அடைச்சிக்குது. எப்படி சார் நாங்களாம் பிழைக்கிறது? கேட்டோம்னா இந்த மரத்தை வந்து அவங்க இடத்துல வச்சுருக்காங்க, இவங்க இடத்துல வச்சுருக்காங்க, வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கணும் கொள்கை பேசுகிறீங்க எல்லாருமே. இப்போ இந்த சீர்கேட்டுக்கு யார் சார் சுகாதார சீர்கேடு என்ன ஏற்படுது? யார் பொறுப்பு? இவ்வளோ தூரம் இங்கே பாருங்கள், தலையெல்லாம் தெரியுதுங்களா? எங்கள் வீட்டுக்கு மேலே தலையெல்லாம் தெரியுதுங்களா? எப்படி சார் நம்ம பிழைக்கிறது? இதெல்லாம் அரசாங்கத்துக்கு அது எரிக்க பொறுப்பு இல்லை. மரம் வளர்க்கலாம். ஏன் ஒரு எக்காடு கட்டு போனான்னா இடிஞ்சா என்ன? மாடி மேலே மொட்டையில் தண்ணி நிலத்தலை கொட்டி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு எவன் செத்தா என்ன? ஆனால் மரம் வளர்க்கட்டும், அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. இப்படி யார் சார் எனக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு மரம் வளர்க்கணுமா? மரம் வளங்க, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வளர்க்கணும். அதிகாரிகளுக்கு என்னப்பா? உங்களுக்கு என்ன நிறையா வருமானம் இருக்குது, சமாளிக்கிறீங்க. நாங்கள் அண்ணாடி காய்ச்சிங்க. இந்த சுகாதார சீர்கேடு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போட்டு நாங்கள் சாகணும். எல்லாம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. காசு பணம் இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் பேசணும் போல தோணுது. இப்போ இதெல்லாம் பார்க்காதீங்க, எங்களுக்கு நியாயமெல்லாம் கொடுக்காதீங்க. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வர பாதையை அடைச்சி தான் 7.5 வருஷமாக போராடினேன். போராடி ஏதோ அரைக்குறையாக நியாயம் நீதி கிடச்சிது. இப்போ இந்த இவ்வளவு தண்ணியில் நான் டெய்லி சாகணும். அதிகாரிகளே நல்லா பார்த்து மனம் குளிருங்கப்பா. அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி ஊராட்சி துறையாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துறைக்கு கண் 2 இருக்கா இல்லையா? இதெல்லாம் இப்படியே நான் டெய்லி மழை பெய்யும் போதெல்லாம் இது பூரா அழுவி செடியெல்லாம் அழுவி கிடக்கு. இந்த இலை தலையெல்லாம் நாங்கள் சாகணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொசு கடிக்கணும், எனக்கு கடிக்கணும். எக்கடி கேட்டால் எனக்கு என்னன்னு அப்படியே எல்லாம் உட்காந்துருங்கப்பா. அதிகாரிகளே உட்காந்துருங்க. ரொம்ப சந்தோஷம் தானே? இதானே தாசில்தாரெலாம் எதிர்பார்க்குறீங்க, வருவாய்த்துறை அதிகாரிலாம் எதிர்பார்க்குறீங்க. அவங்க வீட்டில் மாடியில் தண்ணி நின்னா என்ன, தலை அழுவி ஒழுவுனா என்ன? ரொம்ப நல்லது, சந்தோஷம். பாருங்கள், மரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது சார்? பாருங்கள் மரத்தை நல்லா பாருங்கள். வயிற்று எரிச்சலோடு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ கோவம் என்ன சத்தம் போடணும்னு எனக்கே தோணலை. தயவுசெய்து இதுக்கு மேலே பார்த்து எனக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க ஐயா. அவ்வளோதான் நான் கேட்க முடியும். யாராவது நல்ல ஒரு வக்கீலோ இந்த பொதுநலன் கருதக்கூடியவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நியாயமாக என் பக்கம் நில்லுங்க. இந்த அதிகாரிகள்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நியாயம் உங்கள்கிட்ட கிடைக்காம 7.5 வருஷமாக